இங்க ஒருத்தன் ஒரு சேலஸை நசுக்கி அதை ஆசிட் உள்ள போட்டு கொரோடாக வைக்கிறான். அதுக்கப்புறமா அதை வெளிநடத்தவன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட காட்டி இதுதான் நமக்கு மில்லியன் கணக்குல பணம் கொடுக்க போதுன்னு சொல்றான். அடுத்த நாள் அவங்க அந்த சேலஸ் எடுத்துக்கிட்டு ஒரு சர்ச்சுக்கு போறாங்க. அங்க இருக்க ஃபாதர் கிட்ட அவங்க எல்லாம் ஆர்கியாலஜிஸ்டும் அந்த சர்ச்சு கீழே கிறிஸ்டியானிட்டியை பத்தின பழமையான பொருட்கள்லாம் புதைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அவங்க காட்டின ஆதாரங்களை நம்பி ஃபாதரும் அவங்களை பேஸ்மெண்ட் வரைக்கும் அலோவ் பண்ணிடுறாரு. அப்ப அந்த சேலஸை அவங்களே புதைச்சு வச்சு அந்த இடத்துல இருந்து எடுத்தது மாதிரி ஃபாதரை ஏமாத்திடுறாங்க. அதை பார்த்து ஆச்சரியப்பட்ட ஃபாதர் அந்த இடத்துல தோன்றதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கறாரு. ஆக்சுவலி இந்த சர்ச்சு கீழே நிறைய பழமையான டனல்ஸ் மறைஞ்சிருக்கும். அதுல ஒண்ணு பக்கத்துல இருக்க ஆக்ஷன் ஹவுஸ்க்கு போகும். அதை கொள்ளையடிக்கிறதுக்காக தான் அவங்க அந்த பிளானையே போட்டிருப்பாங்க. ஆனா எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கப்ப ஃபாதர் இந்த சேலஸை யூனிவர்சிட்டிக்கு கொண்டு போகணும்னு சொல்றாரு. அப்ப டேமியன் ரிசர்ச் முடிகிற வரைக்கும் அதை எடுத்துட்டு போறது ஆபத்துன்னு சொல்றான். ஆனா ஃபாதரோட ஃபாலோவர்ஸ் அவனை ஸ்டாப் பண்ணிட்டு ஃபாதரை இங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. சோ போற வழியிலேயே அதை திருடிடலான்னு ட்ரை பண்றாங்க. பார்த்தா அந்த முயற்சியும் தோல்வியில முடிஞ்சிருது. அப்ப எல்லாம் ஓவர் ஆயிடுச்சுன்னு அவங்க நினைக்கிறப்ப அதை வெளியில எடுத்துட்டு போறது ஆபத்துன்னு ஃபாதரே திரும்பி வந்து அதை கொடுத்துறாரு.